நூற்றாண்டுகள் கடந்தும் இரட்டை குவளை முறை. இந்த கொட்டாங்குச்சியில் தான் தந்தாங்களா? இதுதான் தந்தாங்க. இதுதான் தந்தாங்களா? உங்களுக்கு அதில் தான் தந்தாங்களா வேற கொட்டாங்குச்சா? தான் கொடுத்தாங்க. அதில் தான் கொடுத்தாங்களா? தெரியுமா கரெக்டா? சாதி பார்த்து கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்த 2 பெண்கள் சிறையில் அடைப்பு. அந்த காலத்துல நடந்த மாதிரி அது கேட்காதால போல அது கேட்டேன். அந்த காலத்தில் நடத்தின மாதிரியே இந்த காலம் கிடையாது. இந்த காலம் தெளிவுமான காலம். இந்த மாதிரியெல்லாம் கொட்டாங்குச்சியில் கொடுக்க மாட்டாங்க. கிட்டும் யாருக்கு கிட்டும் அப்போ புரியாதவங்க கூட ஒரு தமிழர் தான் கம்ப்யூட்டரால் போனால் தமிழர் கொடுக்குறாங்க. அவங்க அப்படின்னால பேசுகிறேன். நான் எல்லாமே நான் பேசுகிறேன். அதை கையில் வாங்கி பிடிச்சிதான் பேசுகிறேன். இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு கூட கீழே வந்து கொடுக்குறாங்க. நான் இப்படியாவது நின்றுனியாதும் பேசினியாதான் கறி. தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே ஆர் கோபிநாதம்பட்டியை அடுத்துள்ள போளையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அந்த பட்டியல் சமூக பெண்கள் தான் பாதிப்புக்குள்ளானவர்கள். மாரப்பநாயக்கன் பட்டியை சேர்ந்த புவனேஸ்வரன் என்பவரது நிலத்தில் விவசாய பணிக்கு சென்று வந்திருக்கின்றனர். அப்போது கூலி வேலைக்காக வந்த அந்த பெண்களுக்கு தோட்டத்தின் உரிமையாளர்கள் கொட்டாங்குச்சியில்தான் தேநீர் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தோட்டத்தின் உரிமையாளர் உள்ளிட்டோருக்கு சில்வர் டம்ளரில் தேநீர் கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து ஆதங்கப்பட்ட அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இந்த நிகழ்வை உலகுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் அந்த புகாரில் குறிப்பிட்டு இருக்கிறார். பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 50 வயதான செல்லி என்ற பெண் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையிலான காவல்துறையினர் கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்ததாக தரணி, அவரது மாமியார் சின்னதாயி என்பவரிடம் விசாரணை நடத்தினர். குற்றத்தை உறுதிப்படுத்திய போலீசார் அவர்கள் இருவர் மீதும் SC/ST பிரிவின் கீழ் வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டம் 2015 கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். என்னோட பெயர் கார்த்தி. போளையம்பள்ளி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொன்னால், நேற்று ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். கொஞ்சம் ஒரு 10-10 இருக்கும். அப்போ ஒரு வீடியோ வந்து எனக்கு குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க, இண்டிவிஜுவலாகவும் அனுப்பிவிட்ருந்தாங்க. அது பார்த்துட்டு அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஒருத்தர் மாரணமடியை சேர்ந்த மூர்த்திவேல் அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அவர் ஒரு 200-300 அடிக்கு முன்னாடியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அந்த நிலத்தில் வந்து ஒரு 5-6 பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. படிக்காத பாமர மக்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இவர் ஏன் வந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னால், அவர் கோபிநாதம்பட்டி போய் வந்துட்டு இருந்திருக்காரு. வந்தபோது அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஒரு பெண்மணி வந்து ஒரு டம்ளரில் டீயும் இன்னொரு டம்ளர் ஒரு சொம்பில் டீ டம்ளர் எடுத்துன்னு ஒரு 3 கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது இவருக்கு வந்து டவுட் வந்து எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பார்த்துட்டு போயிருக்காரு. அவங்க வந்து இந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க மாமியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட பக்கம் நின்றுருக்காங்க. அவங்க மருமக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து டம்ளரில் டீ கொடுத்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து 3 பேர்த்துக்கும் கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்துருக்காங்க. அது வந்து அதில் வந்து பதிவாகிருக்குது. அது பதிவாகிட்டு இந்த மாதிரி வந்து ஏங்கம்மா இது வந்து சமூக நீதி பேசுகிற மண்ணில், திமுக திராவிட அரசியல் பேசுகிற அந்த மண்ணில் இன்ன வரைக்குமே இன்னும் அந்த கோலை முறையை ஒழிக்க முடியலையா அப்படின்ற சொல்லி பொடி வச்சு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் பதில் பேசியிருக்காங்க. அது செய்தி அறிஞ்சு அந்த சாயந்தரம் நேற்று மாலை ஒரு 3-4 மணிக்கு வந்து நாங்கள் போய் வேலை செஞ்சுட்டு அவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நாங்கள் ஒரு 2-3 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போய் கேட்டோம். கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆமாம் எங்களுக்கு கொட்டாங்குச்சியில் தான் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நாங்களே வந்து என்னென்னு சொன்னோம், ஏமா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது மாதிரி வந்து கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்தாங்க. அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கிற வந்து உயர் சாதி மக்கள் வந்து எங்களை வந்து செருப்பு போடக்கூடாது, செருப்பணியக்கூடாது, அதை எடுத்து வந்து கையில் தான் பிடிச்சிட்டு போகணும். இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணியை வந்து கையை மடக்கி தான் கையில் ஊற்றுவாங்க, குடிப்போம். இந்த மாதிரியெல்லாம் எங்கள் காலம் இருந்துச்சு. இப்போவும் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் பசங்களை படிக்க வச்சுருக்கோம். எங்கள் பையனும் வந்து ஒரு வக்கீல் படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. இந்த அளவுக்கு நாங்கள் வந்து வசதியாக இருக்கிறோம். இந்த அளவுக்கு தெளிவான காலத்துலேயும் எங்களுக்கு வந்து கொட்டாங்குச்சியில் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அதில் வந்து வக்கீல் படித்து அவங்க அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கம் இருக்கிறவங்களும் உடனே அந்த கொட்டாங்குச்சியில் வாங்கி மனம் இல்லாமல் வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து படிக்காத பாமர மக்கள், அவங்க காலங்காலமாக அதே இதில் வந்து ஒடுக்கப்பட்டு வந்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், சரி
நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம அடுத்த நாள் வந்து அங்கே தானே போய் வேலை செய்யணும், இன்றைக்கி நம்ம எதுன்னு சொன்னோம்னா நாளைக்கு நம்மளை வேலைக்கு சேர்த்து மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் அவங்க அதை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதை வாங்கி குடிச்சிட்டும் காலையில் அவங்க வந்து நிலத்துக்கு சொந்தக்கார், அவங்க வந்து காலையில் வேலை செஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போய் இது மாதிரி வந்து பிரச்சனை ஆகும், அதனால நீங்கள் நாங்கள் கொட்டாங்குச்சியில் கொடுத்ததா சொல்லக்கூடாது, நீங்களே கொட்டாங்குச்சியை எடுத்து வாங்கிக்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் போய் அதிகாலையிலே வந்து அவங்கள மிரட்டியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேட்குறோம் போது ஒரு அம்மா அதுக்கு பயந்துன்னு இவங்க வந்து எதானு சொல்லுவாங்களோ, நம்ம உண்மையை சொல்லிட்டோமே, அவங்க நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒரு அம்மா வந்து இன்றைக்கி வந்து வேலைக்கே வரல. இன்னும் ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது, ஏப்பா எங்களுக்கு எதனா பிரச்சனை எதுவும் வந்துருமா அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க திருப்பணும் வேலைக்கு வந்திருக்காங்க, இருந்தாலும் பயந்து பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க காலையிலேயே மிரட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற திராவிட அரசியலை பேசுகிற நம்ம தமிழக அரசோ அல்லது இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சி நிர்வாகமோ அல்லது இருக்கிற வந்து வட்டார அலுவலரோ இது தக்க வந்து விசாரணை நடத்தி சரியான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கணும். அது இல்லாமல் இதுக்கு சரியான விசாரணை நடத்தி அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தரணும்னு எல்லா இந்த நியூஸ் சேனல் வாயிலாக அனைத்து அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன்.